ஆண்டவருக்குள்ள நான் வரும்போது இந்த ஆண்டவர் வந்துட்டு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப அந்த பாண்டிச்சேரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தனால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து வீட்டை விட்டு போய் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு 100 ரூபாய்க்கு டெய்லி வேஜஸ் மாதிரி எனக்கு பே பண்ணுவாங்க. அப்ப கூட வந்துட்டு சாஃப்ட்வேர் தான் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி வேஜஸ் மாதிரி 100 ரூபாய் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒன்றுல பார்த்தேன். இங்க யோவான் சுவிசேஷத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வராங்களோ அவங்களுக்கு 25,000 ரூபாய். எப்படி யோவான் சுவிசேஷத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 25,000 ரூபாய். அதை பார்த்த உடனே எனக்கு என்ன மைண்ட்ல 25,000 ரூபாய் நம்ம இருக்குன்னு அடிக்கணும் பிரைஸ் எல்லாம். அப்ப என்ன பண்ண, அந்த 2005ஆம் ஆண்டுல இந்த யோவான் சுவிசேஷத்துல இருக்கிற அந்த 21 அதிகாரம் எல்லா வசனமும் அப்படியே மனப்பாடம் பண்ணேன். அங்க போய் அந்த டெஸ்ட் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1 2 தவறு தான் நான் செய்யறேன். அப்ப நான் நினைச்சேன், ஓகே ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லைனாலும் 3வது பிரைஸ் அட்லீஸ்ட் 10,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. அந்த பிரைஸ் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்கள்ட்ட ரிசீவ் பண்ணி பேங்க்ல கொண்டு வந்தார். பிரைஸ் எல்லாம் நம்ம நினைக்கிற ஒரு காரியம் இருக்கு, ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு சுத்தமே இல்லாத இன்னைக்கு குடிகாரங்களா இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்க பாஸ்டர்களா மாறுறாங்க. இன்னைக்கு பாஸ்டர்களா இருக்கிறாங்க, நாளைக்கு குடிகாரங்களா மாறிடுறாங்க. இருக்கிற காரியம் சொல்லிட்டு ஆண்டவருடைய கிருபை இல்ல அப்படின்னா இந்த ஊழியத்தின் பாதையில தொடர்ந்து ஓடி ஆரம்பிக்கிறது யார் வேணாலும் ஆரம்பிச்சிடலாம். விசுவாச பாதையில இந்த ஓட்டத்தை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி ஆரம்பிக்கிறது. ஆனா நீ ஓட்டி முடிக்கும் போது ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்து முடிச்சிருக்கிறியா இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற ஒரு வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8, 9 நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். Isaiah 55 verse 8 and 9. யாராவது படிங்க, ஜோரா படிங்க. ஆண்டவருடைய வசனத்துல தமிழ் வழி படிக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகளும் உன்னுடைய வழிகள் அல்ல ஆண்டவர் சொல்றாராம். உங்களுக்கு என்ன குழந்தைங்க பிறந்த உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க, இவங்க நம்ம டாக்டர் பண்ணணும், இன்ஜினியர் ஆகணும், இவங்க அந்த மாதிரி வாழணும், இப்படி வாழணும்னு. பட் அந்த வாழ்க்கை வந்துட்டு அந்த வாழ்க்கை பயணத்துல எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இன்னைக்கு காணப்படலாம். ஆனா ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனால, நம்ம நடுவுல இருக்கிறதுனால எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம காணப்பட்டாலும் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் அதுக்கு தந்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்மள நல்ல நிறுத்துகிற தேவன் நமக்காக இருக்கிறார். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. அப்போ மனுஷன் நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே நம்ம காலேஜ் போயிடலாம், காலேஜ் முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன ஒரு வேலை கிடைச்சிடும், அந்த வேலை போன உடனே ஒரு ப்ரொமோஷன் வந்துடும். சில நேரத்துல 10 வருஷம் ஆனாலும் ப்ரொமோஷனே வராது. எப்படியாவது அந்த காலேஜ்ல போய் நம்ம பாஸ் ஆயிடும் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்குள்ள அது ஃபெயில் ஆகி அந்த குடும்பம் இருந்த அட்ரஸ் கூட இல்லாத மாதிரி எல்லாம் ஆயிடும். ஆனா ஜீவிக்கிற தேவன் அவர் ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் விட்டாலும் ஆண்டவர் அவனை விட மாட்டான். இந்த கிருபையில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கலாம். உங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி நடந்துடணும், இந்த மாதிரி ஆயிடணும், இது நடந்துச்சுன்னா நம்ம செட்டில் ஆயிடுவோம், இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம குடும்பமே வந்து மேல வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அது நடக்காத போயிருக்கலாம். அந்த மாதிரி நடக்காத போய்
அந்த வாழ்க்கை ஒண்ணுமே இன்னைக்கு இல்லாதபடி, அந்த வாழ்க்கையை இன்னைக்கு இல்ல, அவங்க வந்து கண்ணு முன்னாடி அவங்க வாழ்க்கை நீங்க நினைச்சு பாத்துக்கலாம், இவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க இன்னைக்கு. ஆனா அவங்க வாழ்க்கை வந்துட்டு ஒண்ணுமே இல்லாதபடி ஒரு தரமட்டமா ஆன நிலைமையில காணப்படலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிற வசனம், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. இந்த பைபிள்ல நம்ம பார்க்கும்போது சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு கழுத குட்டிங்களை தொலைச்சிட்டாரு. அவங்க அப்பா அந்த கழுத குட்டிங்களை தொலைச்சிட்டு இவனுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கழுத குட்டிங்க தொலைஞ்சு போச்சு, போய் கொஞ்சம் அதை பத்தி நீ கேளு, அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாரு. இந்த சவுலுக்கு எதுவுமே தெரியாது, இந்த ராஜா இஸ்ரவேல் ராஜா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவன் மைண்ட்ல இருந்ததெல்லாம் இந்த கழுத குட்டிங்களை போய் எப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவன் அந்த கழுத குட்டிகளை தேடுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியான சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு மனுஷன் நீ தேடி வருவான், அவன் இந்த இஸ்ரேல் தேசத்தை, இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆள போகிற ஒரு மனுஷனா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். இந்த சவுல் வந்துட்டு அந்த கழுத குட்டிகளை தேடி கொண்டு போறான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த காரியங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. போய் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஒரே ஒரு வாட்டி அவங்கள மீட் பண்றோம். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை மீட் பண்ண ஒரு வாட்டி மீட் பண்ணவங்க இவருடைய வாழ்க்கையே எல்லாமே தலைக்கீழா மாறிடுது. பிரைஸ் தி லார்ட். கழுதைகளை தேடிக்கொண்டு போற சவுல் அவன் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக அந்த அபிஷேகத்தை பெற்று அவன் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். இங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த மாதிரியா காணப்படுது, ஒண்ணுமே என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு. உன்னுடைய நினைவுகள் படி கிடையாது. ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்கள் படி அவருடைய கரம் மேல இறங்கும் போது யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிச்சிருக்கிற அந்த மக்கள் இருக்கிறாங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தரும் அவங்க வெட்கப்பட்டு போயிட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த எலுமிச்சை செடி நீங்க பார்த்துருப்பீங்களா, அந்த செடிங்க வந்து மரம் சொல்லுவாங்க. லெமன் ட்ரீ, லெமன் பிளான்ட், எலுமிச்சை மரமா? எலுமிச்சை மரம். அது விதைய போட்ட உடனே ரொம்ப சீக்கிரம் ஒரு 2-3 நாளையே அது அப்படியே வளர்ந்து இன்னும் கொஞ்ச நாட்களே அது நல்லா பெருசாகி இலைங்கெல்லாம் வந்து காயங்கள்லாம் விட்டு அது பழம் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். கரெக்டா? எலுமிச்சை மரம் போட்டு அந்த விதை போட்ட உடனே அந்த பலனை பார்த்துலாம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். இந்த சவுக்கு மரம் இருக்குது. அந்த சவுக்கு மரம் வந்து நீங்க விதையை போட்ட உடனே ஒரு 5-6 வருஷம் அந்த விதையில இருந்து எதுவுமே வராத மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த விதையில இருந்து எந்த ஒரு அறிகுறியே இருக்காது, இந்த விதை வளர்ந்துட்டு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா திடீர்னு ஒரு 5-6 வருஷம் ஆயிடும்னா இந்த சவுக்கு மரம் வளர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். இந்த சவுக்கு மரம் வளரும் போது இந்த எலுமிச்சை மரம் கூட பக்கத்திலேயே இருக்கும். இது வளர்ந்தது இவ்வளவுதான் வளரும், இந்த எலுமிச்சை மரம் இவ்வளவுதான் வளரும். ஆனா இந்த சவுக்கு மரம் வளர்ந்து வளர்ந்து எவ்வளவு பெருசா வளரும்னா, முதல்ல யாரெல்லாம் சொன்னாங்களோ ஐயோ இந்த எலுமிச்சை மரம் வளர்ந்துருச்சு, இந்த சவுக்கு மரம் போட்டு என் நம்பிய உடனே வளராத இருக்குது, அவங்க கண்களுக்கு முன்னாடியே இந்த சவுக்கு மரம் எவ்வளவு வளர்ந்து போகணும்னா இந்த எலுமிச்சை மரம் பக்கத்துல இருக்கிறது யாருமே கவனிக்க கூட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டு போனியோ இயேசு கிறிஸ்துடைய கரம் மேல வரும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது ஆண்டவர் உன்னை எப்படி உயர்த்துவாருன்னா, நீ வெட்கப்பட்ட போன அதே இடத்துல கிடையாது. சில பேர் சொல்றாங்க, இந்த வீட்டை நீ மாத்திரு, இந்த வீட்டுல வந்துட்டு மந்திரம் பண்ணிக்கிறாங்க, சூன்யம் பண்ணிக்கிறாங்க, நீங்க வித்துட்டு போயிடணும், இல்லைன்னா அது நடக்காது இது அப்படி கிடையாது. அதே வீட்டுல நீ இருப்ப, ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது அந்த இடம் மட்டும் கிடையாது, இன்னும் சுத்தி இருக்கிற நிறைய இடத்துல ஜனங்க உன்னை பார்த்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு யாரெல்லாம் எலுமிச்சை செடிகளை போல அவங்க சீக்கிரமா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சக்சஸ் பார்த்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க நன்மைகளை பார்த்திருக்கலாம். நீங்க பல வருடமா இருந்து கூட ஒண்ணுமே நடக்காத போல இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும்போது சவுக்கு மரத்தை போல ஆண்டவருடைய ஜனங்கள் வளருவாங்க. சவுக்கு மரத்தை போல அந்த மாதிரி அவங்க திடனா அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வளருவாங்க. அவங்க வளர்ந்து பெருசாய் அவங்க கனி கொடுக்கும் போது இந்த எலுமிச்சை செடி பக்கத்துல இருந்தா கூட யாருமே இதை கவனிக்க மாட்டாங்க. அந்த சவுக்கு மரத்தை எல்லாருமே போட்டு பாடி புகழ்வாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்க இந்த சவுக்கு மரத்தை போல இருக்கிறாங்க. இதுக்கு நீ போய்கொண்டிருக்கிற பாதை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ நினைக்கலாம், ஐயோ இதை முடிச்சுட்டு நம்ம வேற இதெல்லாம் பண்ணலாமா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம கை வச்சுட்டோம், எதுவுமே நடக்க மாட்டேது, பல வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மார்க்கும் கண்ணுக்கு முன்னாடியே மற்ற ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, நீ அழுது.
ஆனா அந்த ஜனங்க முன்னாடி சும்மா அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு காட்டிக்க கூடாதுன்னு நீ கூட சிரிச்ச மாதிரி வந்து ஒரு மாஸ்க போடலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜனங்க முன்னாடி நீ சிரிச்ச மாதிரி ஒரு வேஷத்தை போடலாம். ஆனா உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற உன்னுடைய தேவன் உனக்காக அவர் இறங்கி ஜனங்க சொல்லலாம், இவங்க பண்ண தப்புக்காக இப்படி ஆயிட்டாங்க, இவங்க பண்ண பாவத்துக்காக. நீ யார் தீர்ப்பு? பிரைஸ் தி லார்ட். நீ கரெக்டா இருந்தா நீ சொல்லலாம். உன்கிட்டயே ஒண்ணுமே கரெக்டா இல்ல. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், யாருக்குள்ள பாவமே இல்லையோ அவன் கல்லெடுத்து முதல்ல இந்த ஸ்ரீ மேல போடட்டும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒருத்தர் கூட அன்னைக்கு காணக்கூடாது. இன்னைக்கு கூட அதே மாதிரி தான். நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டா ஜனங்க சொல்லுறாங்க, இவன் பண்ண பாவத்தினாலதான் இப்படி ஆயிட்டான், இவன் பண்ண பாவத்தினாலதான் இந்த குடும்பம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த இவன் அந்த பாவம் அவன் சொல்லுக்கு அதிகாரமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை தீர்ப்பிடுறதுக்கு அவர் மட்டும்தான், அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே சவுக்கு மரத்தை போல இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னா எல்லாருமே நீதிமான்கள். எல்லாருமே நீதிமான்களா இருக்கும் போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனா இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு வருகிற இந்த சவுக்கு மரங்கள்ல ஒரு 3 சவுக்கு மரம் இருந்துச்சு. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்ட ஒரே சபையில நாட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியில 3 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 சவுக்கு மரம் இருந்துச்சு. அந்த 3 சவுக்கு மரமும் நல்லா உயர்ந்த மந்திரருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில காணப்படும் போது திடீர்னு வந்து ஒரு சவுக்கு மரத்தை வெட்டிடுவாங்க. இப்பதான் அவங்க நினைச்சாங்க என்னன்னா, ஐயோ எலுமிச்சை செடியை போல கிடையாது, நான் சவுக்கு மரத்தை போல இப்ப நல்லா வாழ்ந்துட்டேன், நல்லா வந்துட்டேன், இதை வந்து நல்லா நான் சந்தோஷத்தை பார்ப்பேன், நல்லா நான் நிம்மதியை பார்ப்பேன் அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ ஒண்ணுமே அட்ரஸ் இல்லாதபடி அந்த சவுக்கு மரத்தை வெட்டிடுவாங்க. அந்த சவுக்கு மரத்தை வெட்டிட்டு அந்த சவுக்கு மரத்தை வந்துட்டு கொஞ்சம் பீஸா அந்த சவுக்கு மரத்தை ஆக்கி இந்த மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஒரு உணவு, ஒரு பெட்டியை போல ஃபீடிங் பாக்ஸ், இந்த மிருகங்களுக்கு இந்த மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டியை போல அந்த சவுக்கு மரத்தை, முதல் சவுக்கு மரத்தை அந்த மாதிரி ஒரு பெட்டியை போல பண்ணி அதை விட்டுடுவாங்க. இது நீங்க சரியா கவனிச்சா இதுல இருக்கிற ஒரு அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான நிலைமையில இருந்தாலும் யார் உங்களை பார்த்து கேலி பண்றாங்களோ, யார் உங்களை பார்த்து சீப்புன்னு சொல்றாங்களோ எதுக்குமே நீங்க கலங்க மாட்டீங்க. முதலாவது சவுக்கு மரத்தை வெட்டி ஒரு இந்த மிருகங்களுக்கு தண்ணி கொடுக்குற, இந்த மிருகங்களுக்கு அந்த இது வைக்குவாங்க, மாடுகளுக்கு அந்த கூழ் வைக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இந்த 2வது சவுக்கு மரம் 3வது சவுக்கு மரம் நினைக்கிறது, ஓ நம்மள தப்பிச்சோம் அப்படின்னு. அது நினைச்சுட்டு இருக்கும் போது இதை நம்ம வாழ்ந்துட்டோம் நினைக்கும் போது அந்த 2வது சவுக்கு மரத்தை கூட வந்து வெட்டிடுவாங்க. அதை வெட்டி அதை உடனே பண்றதுல ஒரு சின்ன கப்பல் மாதிரி, ஒரு சின்ன போட்டு மாதிரி பண்ணி அதை விட்டுடுறாங்க. 3வது சவுக்கு மரத்தை கூட வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அதை சும்மா ஒரு பெரிய பெரிய துண்டுகளா ஒரு இருளான ஒரு அறையில போட்டுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் இந்த 3 சவுக்கு மரம் நினைச்ச ஒரு காரியம், ஐயோ நம்ம இப்பதான் இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தோம், இனிமே நல்லா வாழ்ந்துருவோம் நம்ம நினைச்சோம், ஆனா எதுவுமே நடக்காத நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அநேக கஷ்டங்களை பட்டு நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா உன் குடும்பம் மட்டும்தான் உனக்காக கண்ணீர் சிந்தும். யாரெல்லாம் உனக்காக உன் கூட வந்து சுத்தினாங்களோ, உன் கூட வந்து நல்லா பார்ட்டியை கொண்டாடினாங்களோ, உன் கூட வந்து நல்லா இருந்துட்டு போனாங்களோ, ஒருத்தர் கூட நீ கஷ்டப்படும் போது யாருமே வரலாம். இந்த 3 சவுக்கு மரமும் அதனுடைய பிளான் எல்லாம் போயிடுச்சு, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அப்ப இந்த 3 சவுக்கு மரமா நினைச்ச ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு நாள் ஆகிடும் ஒரு குழந்தை பிறகு. அந்த குழந்தை பிறகு முன்பாக அந்த குழந்தை பத்தி நிறைய ஒரு காரியம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தை இப்படி பிறக்கும், இந்த குழந்தை வந்துட்டு பிறந்த உடனே உலக ரட்சகர் இந்த குழந்தை அழைக்கப்படுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதே மாதிரி இந்த குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா முதல்ல அந்த 1வது சவுக்கு மரத்தை என்ன செய்வாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி மிருகங்களுக்கு அந்த கூழ் ஊட்டுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண அந்த பாக்ஸ்ல இந்த 1வது
சவுக்கு மரத்தினால உண்டாக்குற அந்த பாக்ஸ்ல இந்த குழந்தைய வைக்கிறாங்க. இது வரைக்கும் வேற என்னென்ன மரமோ அந்த மாதிரி கட் பண்ணி என்னமோ செய்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ ஒரு சுமந்த ஒரு மரமாக இது காணப்பட்டுச்சு. பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்துன்னு வந்து இந்த முதலாவது சவுக்கு மரத்தை எப்படி வந்து கட் பண்ணி போட்டாங்களோ அந்த ஃபீடிங் பாக்ஸ்ல இந்த முதலாவது குழந்தைய வைக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து வைக்கிறாங்க. அப்பதான் இந்த மரத்துக்கு தெரிய வந்துச்சு, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு மேன்மையான காரியம் எதுவுமே கிடையாது. இரண்டாவது சவுக்கு மரத்தை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து ஒரு சின்ன கப்பல் மாதிரி பண்ணி அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஒரு வாட்டி அந்த கப்பல்ல வந்து நிறைய ஜனங்க அங்க போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய அலை எழும்புது. அந்த அலை எழும்பும் போது ஒருத்தர் அங்க தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த கப்பல்ல. அந்த கப்பல்ல இருந்து தூங்கி கொண்டிருக்கிறவர் அவர் எழுந்து அந்த அலைகளை பார்த்து சமாதானமா இரு அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். அப்பதான் அந்த இரண்டாவது சவுக்கு மரத்துக்கு தெரியுது, நம்ம இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனை நம்ம சுமந்து கொண்டு போய் அவருடைய வார்த்தை ஏன் மூலம் நான் ஒரு சுமக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சுன்னு அந்த இரண்டாவது சவுக்கு மரத்தினுடைய வாழ்க்கை அங்க கனப்படுது. இந்த மூணாவது சவுக்கு மரம் வந்து அந்த இருளான அந்த அறையிலே நிறைய வருடங்களாக காணப்படுது. திடீர்னு அந்த மூணாவது சவுக்கு மரத்தை வந்து அது பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருந்த அந்த சவுக்கு மரத்தை வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்த உடனே ஒரு மனுஷன் கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, நம்ம இந்த சவுக்கு மரம் தூக்கி நட அப்படின்னு. அது தூக்கி நடக்கும் போது அந்த கொல்கத்தா மலைகளுக்கு அந்த மனுஷனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அதே சவுக்கு மரத்துல இந்த மனுஷனை வந்துட்டு ஆணி வச்சு அடிச்சிடுறாங்க. உலக ரட்சகரை சுமந்து அவர் வந்துட்டு அதே அந்த சவுக்கு மரத்துல அந்த ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்துக்கே மீட்பு கொடுத்த ஒரு காரியத்துல அந்த சவுக்கு மரம் கூட ஒரு பங்கை ஏற்றுக்கொண்டது. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நிறைய நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஐயோ நான் இதை முடிச்சவன இதை பண்ணிடுறேன், இதை முடிச்சவன அது பண்ணிடுறேன், இதை முடிச்சவன என்னுடைய வாழ்க்கை எதுவுமே இன்னைக்கு நடக்காத மாதிரி இருக்கலாம். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தை எதுவுமே இன்னைக்கு நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த நோக்கத்துல அந்த ஒரு திட்டத்துல நீயே கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். ஒரு காலம் இருந்துச்சு, நானே இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் கேலி பண்ணுவேன். நல்லா கொஞ்சம் போய் அப்ப நான் தீய பழக்கத்துலாம் இருக்கும்போது இந்த ஊழியக்காரங்க எல்லாம் முன்னாடி வரும்போது இவங்க எல்லாம் பொட்டைங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எந்த ஒரு இதே கிடையாது அப்படி இப்படின்னு கேலி பண்ணிட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனா என்ன நிக்க வச்சு இருக்கும் போது இதனுடைய மேன்மை என்னன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியும். இந்த உலகமே நான் அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகமே என்னை எப்படி பார்த்துச்சேன்னா எப்பயும் வந்து இவன் அறிஞ்சிருவான், எப்பயும் இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், இவன் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுவான்னு ஒரு குப்பையை போல நான் பார்த்தாங்க. ஆனா அந்த குப்பையில இருக்கிறவர்களை கோபுரத்தில் அமர செய்கிற தேவன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி வேணாலும் காணப்படலாம். நீ நினைச்சுன்னு இருக்கலாம், ஐயோ மற்றவங்க எல்லாம் காலேஜுக்கு போறாங்களே நான் போக முடியலையே, மற்றவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நல்லா படிச்சு இந்த மாதிரி முன்னேறாங்களே, ஆனா எங்க வீட்டுல அந்த வசதி இல்லையே, நான் வேலைக்கு போய் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கமா இருக்குது, எனக்கு இந்த காலேஜ்ன்றது கூட ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது, என் பசங்களை நான் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் என் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறேன், அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் ஒன்று வரும், பிரைஸ் எல்லாம் உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்துல உன்னை நடத்தும் போது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இப்ப எதுக்காக நீங்க வந்து நீங்க உங்களுக்காக பேசிக்கொள்ள வேண்டிய அந்த நேரமே கிடையாது. ஒரு நாள் ஒன்று வரும்போது உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டிடும். அதுக்காக இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல சொல்றார். அதனால மனுஷன் 1000 பிளான்ஸ் சொல்லுவோம், அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு இது கரெக்டா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதை ஏற்றுக்கு நம்ம ஏதாவது அதுக்கு நம்ம தலை கொடுத்துட்டோம்னா சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதுமா கூட நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மட்டுமே நீ ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்துல அவர் என்ன சொல்றாரோ, ஒரு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசுகிற தேவனா இருக்கிறார், எல்லாரோடும் கூட பேசுவார். உனக்கு அது கண்ணீரா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன், நீ என்ன செய்யறியோ நாளைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீயே நான் வழிநடத்தன்னு சொல்லும் போது ஒருபோதும் தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதற்கான அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா வானமும் பூமியும் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை அழியாதுன்னு எழுதப்பட்டது. அந்த வெக்கம் நம்மளுக்கு கிடையாது. அந்த வெக்கம் யாருக்கு? யாருக்கு? அது உண்டாக்குனவருக்கு தான்.
அவர் ஒருபோதும் தன்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போறதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி எனக்கு இருக்கிற ஒரு ஹோப் அதுதான். பிரைஸ் தி லார்ட். நிறைய வருடங்களா நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் சொல்லி நான் உன்னை இந்த தேசத்துக்கு பிரதான மந்திரியா நான் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு, நீ என்ன இதை மறந்துட்டியா, நீ என்ன இதை இப்படி வச்சிருக்கிறியே, நான் போராடுவேன் ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு காரியத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன், சவுக்கு மரத்தை போல அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மேன்மை. நீ எலுமிச்சை மரத்தை போல அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி ஆண்டவரே நான் அதே மாதிரி இருந்துக்கிறேன்னா இப்ப அந்த ஆசீர்வாதம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் அந்த ஆசீர்வாதம் இருந்து எல்லாருமே உன்னை மறந்து கூட போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா சவுக்கு மரத்தை போல யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன மாதிரி வச்சிருக்கிறாருன்னா, எவ்வளவு டீப்பா ஃபவுண்டேஷன் போதோ அவ்வளவு மேல அந்த பில்டிங் எழுதும். பிரைஸ் தி லார்ட். வெறும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங் மட்டும் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டா போதும், கொஞ்சம் ஆழமா தோண்டினா போதும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு 10 ஃப்ளோர் பில்டிங் போனோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆழமா தோண்டணுமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்லா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, நிறைய நாட்களா இதே நிலைமையில காணப்படுறோமே, ஒரு நாள் ஒரு வரும். பிரைஸ் தி லார்ட். யோசப் நிறைய வருடங்களா அவன் வந்துட்டு அந்த சிறைச்சாலையில காணப்பட்டான். ஆனா ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு, யோசப்புக்காகவே அந்த ஃபாரோக்கு ஆண்டவர் அந்த கனவுல காட்டுறாரு. அந்த ஃபாரோக்காக கிடையாது அந்த கனவு, அந்த ஃபாரோ உயர்த்தியதுக்காக கிடையாது அந்த கனவு. இந்த யோசப்பை உயர்த்ததுக்காக ஃபாரோ அந்த கனவை பார்க்கிறான். அந்த கனவுல யார் ரொம்ப தேர்ந்தவனோ அவனை அழைத்து வாங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்லும்போது யோசப்பை வெளியே கொண்டு வராங்க. அதுதான் லாஸ்ட். அவன் அந்த சிறைச்சாலையில அவன் துணி இல்லாம இருந்தது, அவன் முடியெல்லாம் வந்துட்டு ஷேவ் பண்ணாம இருந்தது. அவன் வெளியே வந்த உடனே இவன் ராஜா போடுற மாதிரி அதே ஆடைகள் அவன் போட்டுக் கொண்டிருந்தான். முதல்ல அவனுடைய சகோதரர்கள் அந்த ஆடையை தொட்டு யாரெல்லாம் அதை பறித்து கொண்டார்களோ, இப்போ இதே ஜோசப் அவங்க பாக்குறாங்க, அந்த ஆடையை தொட்டு பறித்து கொடுத்து விட்டுடுங்க, கிட்ட போட்டு கூட அவங்களுக்கு கால நாளும் கட்டுறாங்க. வருகிற நாட்கள்ல இன்னைக்கு இதே மாதிரி இருக்கிறவங்களுடைய நிலைமை இதே மாதிரி கண்டிப்பாகவே காணப்படாது. ஆண்டவர் சொன்னதுதான், ஜாதிகளுக்கு நடுவா இன்னும் ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டாம். இந்த உலகமே அழிச்சிட்டாலும் அது நிறுத்த அந்த மாதிரி செய்தே ஆகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யூ ஆர் வெரி யூனிக். நீங்க வந்து யூனிக்கா இருக்கிறீங்க. மற்ற ஜனங்களை போல ஐயோ அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இருந்துட்டோன்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவங்க எலுமிச்சை செடியை போல சீக்கிரமா வளர்ந்துருவாங்க. எலுமிச்சை மரத்தை போல சீக்கிரமா கனியை கொடுத்துருவாங்க. சீக்கிரமா அது பழமா இருக்கும். எல்லாரும் அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. நீ சவுக்கு மரத்தை போல அழைக்கப்பட்டதுனால ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும், அந்த நேரத்து வரைக்கும் நீ காத்து இருக்கும் போது உனக்காகவே ஆண்டவர் ஒரு கோலியாத்தை எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அந்த கோலியாத்தை விழுந்தின உடனே இந்த உலகத்துக்கே தெரிய வரும் நீ யாரு. பிரைஸ் தி லார்ட். உனக்காகவே உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஃபாரோ கம்பெனியில் ஒரு கனவை கொடுப்பார். உனக்காக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்துல நீ மட்டும்தான் ஓட முடியும், வேற யாருமே ஓட முடியாது. என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல.